சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துற மாதிரி. விஜய் அவர்கள் சீமான் வெற்றி விட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயோட கட்சியில் வந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும். பர்டிகுலராக அதிமுக தான் வரும். சீமான் தான். எடப்பாடி ஒரு 4 வருஷம் நல்லா தான் காப்பாற்றினாரு, நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஏன் அவர் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? நானும் விவசாயம் பண்ணுற குடும்பம் தான். பெரும்பாலும் விவசாயம் பண்ணுற குடும்பம் முக்கால்வாசி பேர் வந்து நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க. முதல் இந்தியாவில் பேருந்து ஓடுனது புதுக்கோட்டை சமஸ்தானம். முதல்ல மகிழுந்து ஓடுனது புதுக்கோட்டை சமஸ்தானம். அதுபோல் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலையும் முதல் முறையாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து பெண் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அவங்க தான் ஜெயிக்கவும் போகிறாங்க. அதாவது படித்த ஒரு நாலேஜ் ஆப்பிளாக இருக்கவங்க நாம் தமிழருக்கு போகிறாங்க. விஜயோட ஃபேனு ரொம்ப எனக்கு விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஓட்டுன்றப்ப சீமான் பின்னாடி படித்த இளைஞர்கள் பெண்களும் பயங்கரமாக ஒரு படையாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஒரு நாளைக்கு 2 பாலியல் 3 பாலியல் நடக்குது. ஒரு 2 வயசு பிள்ளைக்கு இது பண்ணுறான். இதெல்லாம் உங்களுக்கு இது அட்டென்ஷனில் வரவே இல்லையா? இல்லை எப்படின்னு தெரியுங்க. 10-15 ஆண்டுகளாக வந்து மாற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்காரு, ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு சீமான். ஆனால் புதுசாக வந்த விஜய் என்ன மாற்றம்னு சொல்ல போகிறாரு? 2000 ரூபா ஏடிஎம்கே கொடுக்குதுன்னா இவர் 2500 கொடுக்குறேங்கிறாரு. இதுதான் மாற்றமா? யாருன்னு வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில்? அதாவது அரசியலில் வந்து மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்பதை தொடர்ச்சியாக கட்சி தொடங்கிய காலந்தொட்டு தொடர்ச்சியாக களத்தில் நிரூபித்து வருகிற நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் வந்து இப்போ பக்கத்தில் பேசினவர் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை வந்து வரலாற்று சிறப்புகளுக்கு சொந்தம். அதில் முதல் முறையாக ஒரு பெண் வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கு. திருமதி வி எழிலரசி அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது எங்கள் நம்பிக்கை. அதாவது இப்போ தான் இந்த புதுக்கோட்டையில் முதல் பெண் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்களா? ஆமாம். எப்படின்னா வந்து புதுக்கோட்டையில் முதல் இந்தியாவில் பேருந்து ஓடுனது புதுக்கோட்டை சமஸ்தானம். முதல்ல மகிழுந்து ஓடுனது புதுக்கோட்டை சமஸ்தானம். அதுபோல் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலையும் முதல் முறையாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து பெண் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அவங்க தான் ஜெயிக்கவும் போகிறாங்க. புதுசாக வர்றவங்க வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக போது சீமான் அவர்கள் விஜய். சீமான். ஆமாம், சீமான். ஆமாம், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு அனுபவம் இருக்குது. விஜய் அவர்கள் இப்போ தான் வர்றாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது பாருன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி. என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா புதுக்கோட்டையை சொல்லப்போனால் பர்டிகுலராக அதிமுக தான் வரும். அதிமுக ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி வயசானவங்க அவங்க பெரியவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து திமுகவுக்கு. எங்கள் ஏரியா ஃபுல்லாமே திமுக ஏரியாவாக தான் இருக்குது. நாம் தமிழருக்கு ஒரு சிலர், அதாவது படித்த ஒரு சில நாலேஜ் ஆப்பிளாக இருக்கவங்க நாம் தமிழருக்கு போகிற மாதிரி. ஏன் இவங்க நாம் தமிழ் சொல்லும்போது மட்டும் படித்தவங்க நாலேஜ் ஆப்பிளாக? ஏன்னா அவங்க வந்து இப்போ விவசாயமாக இருக்கட்டும், அதாவது இயற்கையை நல்லா போட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் விவசாயம் பண்ணுற குடும்பம் தான். பெரும்பாலும் விவசாயம் பண்ணுற குடும்பம் முக்கால்வாசி பேர் வந்து நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க. ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்து இன்னைக்கு இளைஞர்களும் பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இங்கே இருபெரும் திராவிட கட்சிகள் வந்து புதுக்கோட்டை முழுவதும் மலைகளாக இருந்தது. மலைகளாக குவாரியாக்கி உடச்சி நொறுக்கிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை முழுவதுமே போதைக்கு அடிமையாகிடுச்சு. கஞ்சா, இந்த ஊசி போடுறாங்க. இந்த முக்கத்துக்கு டாஸ்மாக இருக்குது. இதனால் பெரும் பேரழிவுகள். அதனால் மாற்று அரசியல் வந்து இன்றைக்கி சீமான் தான். சீமான் பின்னாடி படித்த இளைஞர்கள் பெண்களும் பயங்கரமாக ஒரு படையாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் வாய்ப்பு. அவங்க வந்தால் தான் மாற்றமாக இருக்கும். நல்லாச்சு சீமானால் மட்டும்தான் தர முடியும். இதை படித்த இளைஞர்கள் ரொம்ப நம்புகிறாங்க. நமக்கு நாம் தமிழர் கட்சி தானே. நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி எதனால் அவங்க வெற்றி பெறணும்? அவங்களோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அதனால என்ன கொள்கை இருக்குது அவங்க கிட்ட? எல்லாமே இருக்காங்க. எல்லா வளங்களுக்குள்ள எல்லா கொள்கையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம பிடிச்சது? எங்களுக்கு பிடிச்சது எல்லாரையும் வந்துட்டு சரிசமமாக நடத்தணும், மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவோம் அப்படிறாங்க. அது 2வது திட்டங்கள், அவங்கள்ட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது கைவசம். அதனால அவங்களை பிடிச்சிருக்கலாம். விஜய் அவர்கள் என்ன காரணத்தினால அவர் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்க? அவர் இப்போதைக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எழுச்சிகரமாக வராரு. அதனால் எல்லார் நம்பிக்கையும் சம்பாதிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு எனக்கு ஒரு நன்றி. புதுசாக யார் வருவாங்களோ, புதுசான 2 கட்சிகள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், யார் வரணும்னு நினைக்கிறீங்க? சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் வந்தால் என்ன காரணம்? அவங்க விவசாயத்தை பற்றி நிறையா சொல்கிறாங்க. விவசாயத்தை பற்றி புரியல. விவசாயத்தை பற்றி அதுக்காண்டி அதனால் வரணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு? இருக்குது சார், இருக்குது. நன்றி. இப்போதைக்கு ஒரு மாற்றம் அப்படின்னா எல்லா வகையிலையும் மாற்றமாக நிற்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் தான் மாற்றமான ஒரு கட்சியாக நாங்கள் மாற்றம்னா விஜயை பார்க்க மாட்டீங்களா? மாற்றம்ங்கிறது விஜய்ங்கிறது வந்து மாற்றம்னா அவர் இப்போ என்ன செஞ்சுருக்காரு, எதுலேருந்து எப்படி மாற்றத்தை உருவாக்க போகிறாரு. இப்போ கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக வந்து மாற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்காரு, ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு சீமான். ஆனால் புதுசாக வந்த விஜய் என்ன மாற்றம்னு சொல்ல போகிறாரு?
ரெண்டாயிரம் ரூபா ஏடிஎம்கே கொடுக்குதுன்னா இவர் 2500 கொடுக்குறேங்கிறாரு. இதுதான் மாற்றமா? 1000 ரூபா டிஎம்கே கொடுக்குறேங்கிறத 2000 ரூபா எடப்பாடி கொடுக்குறேங்கிறாரு, இவர் 2500 கொடுக்குறேங்கிறாரு. இதுதான் மாற்றமா? இது மாற்றம் இல்லை. நாங்கள் மாற்றம்ங்கிறது தமிழ் தேசியத்தினுடைய பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சீமானினுடைய மாற்றம் மிகப்பெரியதாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து சீமான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்போ போயிட்டு இருக்கிறது ஆட்சியே நல்லா இருக்கு. ஓகே. சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு, நம்ம ஃபேமிலியிலே இஷ்யூஸ் இருக்கிறப்போ வந்து நாட்டை பொறுத்தவரை எல்லாத்துலேயும் இஷ்யூஸ் இருக்கும். எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் அந்த சின்ன குழந்தைகளுக்கு எதிராக வெளியில் பப்ளிக் எதிராக நடக்கிற அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் டைட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் அவங்களே வரட்டும்ன்றீங்க. எஸ். நன்றி. பிரச்சனையை பேஸ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தெரியுங்க, இது என்ன அம்பா இருக்குது. ஒரு நாளைக்கு 2 பாலியல் 3 பாலியல் நடக்குது. ஒரு 2 வயசு பிள்ளைக்கு இது பண்ணுறான். இதெல்லாம் உங்களுக்கு இது அட்டென்ஷனில் வரவே இல்லையா? இல்லை எப்படின்னு தெரியுங்க. மீடியாவில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாதுன்னா எப்படி எங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நமக்கு தெரியுது இல்லை, அப்புறம் எப்படி அட்டென்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் இதை? இல்லை, மக்கள் என்ன, அவங்க மனநிலை என்ன? மக்கள் தான் நாங்கள், மீடியா தான் நீங்கள், எல்லாருமே நீங்கள் எல்லாத்தையும் திமுக வரக்கூடாதுன்றீங்களா? வரவே கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வரக்கூடாதுங்கிறதான் உண்மை. அது வரக்கூடாது, அதுதாங்க உண்மையாக இருக்கும். யார் வந்தால் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். இது யாருமே வர வேண்டாங்க, யாருமே வர வேண்டாங்க. இப்போ இவங்க வேணான்னா ஒரு ஆள் வந்தே ஆகணும்ல. யாராவது வரலாங்க, ஆனால் அவங்க வர வேண்டாங்க. யாராவதுனா எடப்பாடி அவர்களா, சீமான் அவர்களா, விஜய்? எடப்பாடி ஒரு 4 வருஷம் நல்லா தான் காப்பாற்றினாரு, நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஏன் அவர் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இந்த 4 வருஷத்தில் அவர் வந்து நல்லது பண்ணவே இல்லையா? அவர் ஏதாவது இடையூறு இருந்தா இடையூறாக இது நடந்துச்சா? இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு உள்ள சப்போர்ட் இருந்துச்சு. எல்லோரும் இப்போ அவர் கொடுத்த எல்லா விஷயத்தையுமே அனுபவிச்சாங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு 5000 அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து நல்லா இருக்கான்னு தோணுது. பட் எதையோ மறைக்க எதையோ பண்ணுறாங்கன்னு மாதிரி இருக்கு. சீமான் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும். சீமான் என்ன காரணம்? நம்ம இரு திராவிட கட்சிகளுமே ரொம்ப ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆடிட்டாங்க. எந்த மாற்றமும் இல்லை. மாற்றங்கள்லாம் பெரிய மாற்றங்கள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இவங்க எல்லாத்துக்குமே போராடுறாங்க, வைக்கிறாங்க. அரசியலுக்கு தரதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களுக்கு கேள்விப்படுறோம். வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நம்மளை பொறுத்தளவில் பிஜேபி வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு தோணுது. பிஜேபி என்ன காரணத்தினால? அதாவது ஏடிஎம்கே கூட்டணி. ஆமாம். என்ன காரணத்தினால அவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பண்ணாப்புல. நம்மளுக்கு அதான் தோணுது, அவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை, என்ன உதவிக்கும் சீமான் ஜெயிக்கணும். ஆனால் இப்போ பார்த்தா டிஎம்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் சீமான் ஜெயிக்கணும்? புதுசாக வரட்டுமே அப்படின்டா. புதுசாக? ஆமாம். புதுசாக போது விஜய் அவர்களும் இருக்காங்கல்ல. விஜய்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. இல்லைண்ணே, வரது வாய்ப்பு இருக்குது இல்லைன்றதை தாண்டி யார் வெற்றி பெறணும்? சீமான் தான். ஏன் சீமான் வெற்றி பெறணும்? அவர் தான் நல்லா பேசுகிறாரு. பேசுகிறத விட நல்லா பண்ணுவார், ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. அதனால் என்ன பேசுகிறாரு? எல்லாம் சீமான் சொல்கிறீங்க. ஒரு புதுசாக தான் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு நிலவு தெரிஞ்சது கொஞ்சம் புதுசாக வேறு கட்சி வரட்டுமே அப்படின்னு பார்த்தா 3வது கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். விஜய் அவர்கள் இப்போ தானே வந்திருக்காரு. இந்த அரசியல் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் அடுத்தது வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்த தேர்தலில் பார்க்கலாம். அடுத்தது இந்த தேர்தலுங்கிறது கஷ்டம்தான். நன்றி. சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துகிற மாதிரி. சீமானுக்கு தான். ஏன், எதனால்? எல்லாருமே வந்து கல்வி இலவசமாக கொடுக்கணும், மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும். மக்களுக்கு எந்த இதுவும் ஃப்ரீயாக கொடுக்காம, இலவசமாக கொடுக்காம வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும். அப்படின்னு அவர் சொல்கிறாரா? ஆமாம். அதனால் அவர் வரணுன்றீங்க? ஆமாம், அவசியம் வரணும். சீமான் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் வெற்றி பெற்றா என்ன காரணம்? என்ன காரணம்னா, நாங்கள் சீமான் கட்சியில் பயணிக்கிறோம் நீண்ட நாள் தூரமாக. ஆமாம், கட்சியிலே பயணிக்கிறீங்களா? 10-12 வருஷமாக பயணிக்கிறோம். அதனால் நாங்கள் சீமான் வெற்றி பெற்றால் நாங்கள் நல்ல புதுக்கோட்டை சட்டமன்ற வரைக்கும் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் அவர் வெற்றி பெறணும்? ஏன்னா தனிச்சு நிற்கிறாரு. இப்போ 12 வருஷமா பயணிக்கிறீங்களா? தோத்துட்டே இருக்காரு, ஏன் அவர் பின்னாடியே போறீங்க? இருந்தாலும் அவர் தனிச்சு நிற்கிறாரு, காசு கொடுக்காம இருக்கிறாரு. அதனால நாங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர். இப்போ விஜயும் தனிச்சு இருக்க போறாரு, காசு கொடுக்காம இருக்க போறாரு. அவர் வரட்டும், பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியல, எப்படி கொடுக்குறாரு, என்ன பண்ணுறான்னு தெரியல. இவர் களத்தில் நிற்கிறாருல்ல, அவர் நேற்று வந்தவர் தான். அவர் களத்தில் இறங்கி பணி செய்யட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம முடிவு செய்வோம். முன்பு என்ன. நன்றிண்ணே. நீங்கள் யாருக்கா வரணும்னு நினைக்கிறீங்க? நானும் அவங்க சொன்னாங்க. சரி. சீமானிலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு அளவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களோட கொள்கை கோட்பாடுகள், அவங்களோட அரசியல் எடுத்து வச்சு போகிறது எல்லாமே கொஞ்சம் சரியாக இருக்குது. நிறையா இளைஞர்கள்லாம் அவங்கள நோக்கி அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க மாதிரி கொஞ்சம் தெரியுது. நீங்கள் யாருக்கா பார்க்குறீங்க? யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க? சீமான். என்ன காரணம்க்கா? அவரோட பேச்சு எல்லாமே பிடிச்சிருக்கு. அவரோட கொள்கை கரெக்டாக இருக்கு. பெண்கள்லாம் நிறைய பேர் விஜய் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சீமான் அவர்களை சொல்லுங்கள். நான் விஜயோட ஃபேனு. ரொம்ப எனக்கு விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஓட்டுன்றப்ப சீமானுக்கு தான். விஜய் வந்து சினிமாவுக்கு தான் அவர் கரெக்டாக வருவார். சினிமாவுக்கு தான். நன்றிங்கக்கா. அதாவது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில்
இது வரைக்கும் களம் கண்ட அதிமுகவாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சிகளாக இருந்தாலும் இதுவரையும் பெண் வேட்பாளர் நிறுத்தியதே இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் முதல் முறையாக ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தியிருக்கார் என்பது அந்த பெண்களுக்கான ஆதரவாக கொடுத்து அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைபாடு பார்க்கும்போது இலவசங்கள் இல்லாமல் மிக சிறப்பாக இருக்கிறது. எதிர்கால அரசியல் சிந்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டதால் அந்த பெண் வேட்பாளருக்கு முதல் வாக்களிப்போம் என்று நான் உறுதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. விஜயோட கட்சி வந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும். எதனால்? விஜய் பிடிக்கும், அதனால. விஜய் பிடிக்கும், அதனால். எதனால் பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்தா பாடுவார், ஆடுவார். இல்லை அதனாலலாம் கிடையாது. சின்ன வயசுல யாராச்சும் ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு எதனால் பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்தா வளர்ந்தது எல்லாம். அதான் சினிமாவில் தானே சொல்கிறேன். சினிமாவில் தான். இன்னொன்று வந்துட்டு ரியாலிட்டிலையுமே வேறு யாராவது கிடச்சா நல்லா இருக்கும்ல. வேறு ரியாலிட்டிலையுமே வேறு யாராச்சும் வாய்ப்பு கிடச்சா நல்லா இருக்கும்ல. அதனால் நன்றி.